இன்று கிறிஸ்தவ பண்டிகையாக இருக்கும் ஈஸ்டர் பத்தி நம்ம பார்க்கலாம். இது ரோம மதத்தை சேர்ந்தவர்களின் பண்டிகையா இருந்துச்சு. யோஸ்தரே என்ற பெண் கடவுள் குளிர்காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்து வசந்த காலத்தை துவக்கி வைப்பாள் என்பது அவர்களது நம்பிக்கை. யோஸ்தரே என்ற பெயரிலிருந்து ஈஸ்டர் என்ற பெயர் வந்தது. ஒருமுறை யோஸ்தரே தேவதை குளிர்காலத்தை வசந்த காலமாக மாற்றிக் கொண்டிருக்கும் போது ஒரு பறவையை பார்த்தாள். அதன் சிறகுகள் பனியாலும் குளிராலும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. அதன் சிறகுகளை சரிசெய்ய முடியாது என்று உணர்ந்த அந்த தேவதை அதை முயலாக மாற்றினாள். ஆனால் முயலாக மாறிய அந்த பறவைக்கு பழைய நினைவுகள் மறக்கவில்லை. அதனால் அந்த முயல் வருடத்தில் ஒரு நாள் மட்டும் பறவையாக மாறி வண்ணமயமான முட்டைகளை இட்டு அதை அந்த தேவதைக்கு பரிசளித்தது. இதனால்தான் முயலும் வண்ணமயமான முட்டைகளும் ஈஸ்டர் கொண்டாட்டத்தில் காணப்படுகிறது. ரோமாபுரியில் கிறிஸ்தவம் மிக வேகமாக பரவிக் கொண்டிருந்த போது அதை ஏற்றுக்கொள்ள அங்கிருந்த வியாபாரிகள் மறுத்தனர். ஈஸ்டர் பண்டிகையால் எங்களுக்கு நல்ல வருமானம் வருகிறது, மதம் மாறுவதால் அந்த வருமானம் பாதிக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். அதை புரிந்து கொண்டு கிறிஸ்தவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்த நாள்தான் ஈஸ்டர் என்று அந்த பண்டிகைக்கு புதிய விளக்கம் கொடுத்து அதை கிறிஸ்தவ பண்டிகையாக மாற்றிவிட்டார்கள். தற்போது அது கிறிஸ்தவ பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகிறது.